இன்னைக்கு நாம் பயணிக்க போகிறது உலகின் மிகவும் திகிலான மனதை உறைய வைக்கும் ஒரு இடத்துக்கு. ஜப்பானின் ஆகிகஹாரா காடு. இது ஒரு சாதாரண காடு இல்லை, இது தற்கொலை காடுன்னு அழைக்கப்படுது. ஆகிகஹாரா காடு ஜப்பானின் மவுண்ட் புஜி அடிவாரத்தில் இருக்கு. இது ஒரு அழகான அடர்ந்த காடு, ஆனால் இதோட இருண்ட முகம் உங்களை உறைய வைக்கும். இந்த காடு உலகில் அதிக தற்கொலைகள் நடக்கும் இடங்கள்ல ஒன்று. ஒவ்வொரு வருஷமும் ஏராளமான மக்கள் இங்க வந்து தங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. இந்த காடு அவ்வளவு அமைதியானது, சத்தம் இல்லாதது. ஆனா சிலர் சொல்றாங்க இங்க ஆவிகளோட குரல் கேக்குது. இது ஒரு மர்ம சக்தியால ஆட்டப்படுதா இல்ல இயற்கையோட சாபமா? இந்த காட்டுக்குள்ள நுழையிறவங்க பலர் திரும்பி வரல. உள்ளே போனவங்க சொல்றாங்க இந்த காடு உங்களை உள்ள இழுக்குதுன்னு. இங்க கயிறுகள், ஆடைகள், கைவிடப்பட்ட பொருட்கள் கிடைக்குது, ஆனா உடல்கள் எப்பவும் கிடைக்கிறதே இல்லையா. சிலர் சொல்றாங்க இந்த காட்டுல யூரேன்னு சொல்லப்படும் ஜப்பானிய ஆவிகள் தெரியுது, இவைகளெல்லாம் தற்கொலை செய்தவர்களோட ஆவிகள் அப்படின்னு. இன்னும் அமைதி இல்லாம தவிக்குது அந்த ஆவிகள். சிலர் இங்க இருக்கும்போது திடீர்னு பயம், குழப்பம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இந்த காட்டுல காந்த புலன்கள் இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதனால இங்க திசை காட்டிகள் கூட வேலை செய்யாம போயிடுது. இது வெறும் அறிவியல் காரணமா இல்லை இந்த காட்டோட சாபமா? இப்போ ஜப்பான் அரசு இந்த காட்டை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் மக்கள் இங்கே மறைஞ்சு போறாங்க. இந்த காடு ஒரு மர்மமா, ஆவிகளோட வீடா இல்லை இயற்கையோட விளையாட்டா? நண்பர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு காட்டுக்குள்ள நீங்க தனியா போவீங்களா இல்லை இந்த மர்மத்தை அப்படியே விட்டுருவீங்களா? நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த மணியையும் அடிச்சு விடுங்க. அடுத்த மர்மத்தில் மீண்டும் சந்திப்போம்.